அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ டிவிசிபிலிட்டி ரூலை வச்சும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம டிவிசிபிலிட்டி ரூலுடைய பேசிக் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நார்மலாக டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு நம்ம படித்தோம்னா நீங்கள் எந்த புக் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபெமிலியரான புக் என்ன புக் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக். ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் டிவிசிபிலிட்டி ரூல் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2, டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு டிவிசிபிலிட்டி ரூல்னு ஆர்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி நம்ம படிக்கும்போது அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே காலங்காலமாக அரௌண்ட் ஒரு எத்தனை வருஷமாக அந்த மாதிரி ஃபார்மட் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம மாற்றி வேறு மாதிரி பார்ப்போம். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு தெரியணும். பட் அது எப்படி தெரிஞ்சுக்கிடணும், எப்படி புரிஞ்சுக்கிடணுன்றது இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆஸ் இட் இஸ் புக்கில் இருக்கிற மாதிரி டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2, 3க்கு என்ன டிவிசிபிலிட்டி ரூல், 4க்கு என்ன டிவிசிபிலிட்டி ரூல்னு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா சம் கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரும். ஸோ அதனால் இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன சார் கம்பைன் பண்ணி அப்படின்னா இப்போ டிவிசிபிலிட்டி ரூலில் இப்போ 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி நம்பர்ஸுக்கு எல்லாமே ஒரு சேம் ரூல் இருக்கும். அதே மாதிரி 5, 25, 125 இந்த மாதிரி நம்பருக்கு ஃபுல்லாகவே ஒரு ரூல் இருக்கும். ஸோ அதே மாதிரி 3 and 9க்கு ஒரு ரூல் இருக்கும். ஸோ அதே மாதிரி 7, 11, 13க்கு ஒரு ரூல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரே ரூலை இந்த நம்பருக்கெல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம கன்சாலிடேட் பண்ணி அதை கம்பைன் பண்ணி சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு செக்டாராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2, 4, 8 இந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்து 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 பார்க்கலாம். அடுத்து 3 and 9 பார்க்கலாம். அண்ட் சம் ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் கேசஸில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம எப்படி பார்க்குறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024. ஸோ 1024 வரைக்கும் நம்ம படிக்கணுமான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் 16க்கு மேலே 32 இந்த நம்பர் 32வால் இல்லைனா 64ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு டைரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்கல. ஓகேவா? ரொம்ப ரேராக கேட்பாங்க அப் டு 64 வரைக்கும். மேபி இன் ஃப்யூச்சர் 1024 வரைக்கும் கேட்கலாம். ஸோ அதனால் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ இதை சப்போஸ் இவ்வளோ பெரிய நம்பராக கேட்டாலும் அதை நம்ம ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரைம் ஃபேக்டர் கன்வெர்ட் பண்ணுறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு தெரியணும். ஏன்னா கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2, 4, 8 சம்திங். ஸோ இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் இந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றத கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம் அந்த இதில். ஃபஸ்ட்டு இந்த 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024 இது எல்லாமே ஏன் ஒரே செக்டார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த எல்லா நம்பரையும் நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா 2 பவர் சம்திங்னு எழுத முடியும். ஸோ 2 அப்படின்ற நம்பரை எப்படி எழுதலாம்? 2 பவர் 1ன்னு எழுதலாம். 4 அப்படின்றத 2 பவர் 2ன்னு எழுதலாம். 8 2 பவர் 3ன்னு எழுதலாம். ஸோ இதேமாரி அப் டு 1024 வரைக்கும் நம்ம 2 பவர் சம்திங்னு எழுத முடியும். ஸோ எதெல்லாம் 2 பவர் சம்திங்காக நம்மளால் எழுத முடியுதோ அதெல்லாம் ஒரே ரூல் தான். என்ன ரூல்? ஸோ 2 பவர் 1. ஸோ பவரில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் 2ஆல் டிவிசிபிள் ஆனால் போதும். லாஸ்ட் 1 டிஜிட் இஸ் 2ஆல் டிவிசிபிள் ஆனால் போதும். இப்போ 2 பவர் 2 அப்படின்றது பவரில் 2 இருக்குது. ஸோ பவரில் 2 இருக்கிறதுனால லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவிசிபிள் ஆனால் போதும். 2 பவர் 3 அப்படின்னா பவரில் 3 இருக்குது. தேர்ஃபோர் லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவிசிபிள் ஆனால் போதும். 2 பவர் 4 பவரில் 4 இருக்குது. தேர்ஃபோர் லாஸ்ட் 4 டிஜிட் 16ஆல் டிவிசிபிள் ஆனால் போதும். அப் டு லாஸ்ட் 10 டிஜிட் வரைக்கும். ஸோ கொஸ்டின் வெரி வெரி சிம்பிள்.
அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இன்கேஸ் இன் ஃபியூச்சர் எப்படி கேட்கலாம் அப்படின்னா திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை டஸ் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 512 ஆர் நாட்னு கேட்கலாம். அப்போ 512ஆல் இந்த நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் டிவைட் ஆகும் ஆகாது, மேபி ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்கலாம். அல்லது வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் செக்கிங் 512 டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இன் ஃபியூச்சர். ஓகே, இன் ஃபியூச்சரில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் அவங்க பில்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் கேட்கணும், இப்படி தான் இது பண்ணணுன்றது ஒரு செட்டப் கிடையாது. டிவிசிபிலிட்டி ரூல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும், அந்த கொஸ்டின் எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணலாம், அது அவங்களுடைய இஷ்டம், கொஸ்டின் செட்டரோட இஷ்டம். டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸை பொறுத்து கொஸ்டினுடைய கிரேட் இருக்கும். ஓகே, இப்போ 2 பவர் சம்திங் அப்படின்னா பவரில் என்ன இருக்கோ அந்த டிஜிட் டிவிசிபிள் ஆனால் போதும் அந்த நம்பரில். ஸோ இப்போ 64 அப்படின்னா 2 பவர் 6, அப்போ பவரில் 6 இருக்குது, அப்போ லாஸ்ட் 6 டிஜிட்டு 64ஆல் டிவிசிபிள் ஆகணும். ரைட்டா? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 3112 இந்த நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா? லாஸ்ட் டிஜிட், லாஸ்ட் 1 டிஜிட், ஏன்னா 2ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ 2ஆல் டிவிசிபிள் ஆகும்னா லாஸ்ட் 1 டிஜிட், இங்கே லாஸ்ட் 1 டிஜிட் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ விச் இஸ் டிவிசிபிள் பை 2, தேர்ஃபோர் 3112 இஸ் டிவிசிபிள் பை 2. சப்போஸ் 3112 இஸ் டிவிசிபிள் பை 4 ஆர் நாட்னு கேட்டாங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட், ஏன்னா 4 அப்படின்றத 2 பவர் 2ன்னு எழுதலாம். ஸோ பவரில் 2 இருக்கிறதுனால லாஸ்ட் 2 டிஜிட். ஸோ அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 12. ஸோ 12 அப்படின்றது 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். 3 4s are 12. Therefore 3112 is divisible by 4. ஸோ இதே இது 3112 is divisible by 8 or notன்னு கேட்குறாங்க. ஸோ 8 அப்படின்றத 2 பவர் 3ன்னு எழுதலாம். ஸோ லாஸ்ட் 3 டிஜிட், இங்கே லாஸ்ட் 3 டிஜிட் என்னது? 112. ஸோ 112 8ஆல் டிவிசிபிள் பண்ணணும். சரி, நீங்கள் 8 டேபிள் போட்டு சால்வ் பண்ணாலும் ஓகே. இப்போ 8 டேபிள் போட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? 18 is 8, இங்கேயும் 18 is 8, ரிமைண்டர் 3. ஸோ 32 அப்படின்னா 4 8s are 32. ஸோ 14. ஸோ விச் இஸ் டிவிசிபிள், தேர்ஃபோர் 3112 இஸ் டிவிசிபிள் பை 8. அல்லது நீங்கள் இந்த 112 8ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த 112 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? டினாமினேட்டரில், அதாவது நீங்கள் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ண போகிறீங்க? 8 அப்படின்ற நம்பரை வச்சு டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த 8உடைய மல்டிபிள்ஸ், அதாவது 10 into 8 80, 20 into 8 160, இதெல்லாம் நமக்கு ஃபெமிலியராக தெரியும். அந்த மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அதாவது இந்த 112 80 + 32 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இப்போ 18 is 8, 10 8s are 80. அகெயின் 18 is 8, 4 8s are 32. திரும்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க, இதுதான் கோஷன்ட். ஸோ 10 + 4 14. ஸோ டேரெக்டாக டிவைட் பண்ண முடியல, டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பரை நான் மறந்துடுவேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியும் டிவைட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய கன்வீனியன்ட். ஓகேவா? ஸோ இது 2 4 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, அதோடைய டிவிசிபிலிட்டி ரூல் இது தான். ஸோ இதே இது வேறு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 43,78,288, 43,78,288. இந்த நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகும்னா ஆகும், ஏன்னா லாஸ்ட் 1 டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை 2, தேர்ஃபோர் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? லாஸ்ட் 2 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 88. ஸோ 88 இஸ் டிவிசிபிள் பை 4, தேர்ஃபோர் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. ஸோ அடுத்து 8ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 8ஆல் டிவிசிபிள் ஆகும்னா லாஸ்ட் 3 டிஜிட். ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் இங்கே என்னது? 288. அதாவது இந்த நம்பர் லாஸ்ட் 3 டிஜிட் 288. இதை 8ஆல் நீங்கள் டிவிசிபிள் பண்ணணும். ஸோ 8ஆல் டிவிசிபிள் பண்ணுறதுனால இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? 80 80 80யாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 80 80 80யாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை 18 is 8, 2 8s are 16, 3 8s are 24. அப்போ 3 8s are 24னா 30 into 8 என்ன வரும்? 240 வரும். ரைட்டா? ஸோ 3 8s are 24. ஸோ 3 8s are 24னா
30 into 8 என்ன வரும் 240 வரும். அதனால் இதை 240 ப்ளஸ் 48ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 18 is 8, இங்கே 30, இங்கே 18 is 8, இங்கே 6, அப்போ 36. therefore this number is divisible by 8. ஓகேவா, வெரி சிம்பிள். ஸோ இதே இது 16ஆல் டிவிசிபிள் ஆகணுனாலும் நீங்கள் இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5க்கு. ஸோ 5, 25, 125, 625 உடைய டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கணும், 0 or 5ஆக இருக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா, லாஸ்ட் நம்பர் 0 or 5ஆக இருந்தால் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 5, 25, 125, 625 இந்த ஆர்டரில் எடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 5 அப்படின்றத நான் 5 power 1ன்னு எழுதலாம். 25ஐ 5 power 2ன்னு எழுதலாம், அதாவது 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 125ஐ 5 க்யூப்னு எழுதலாம். 625ஐ 5 power 4ன்னு எழுதலாம். ஸோ 5 power அந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த இதுக்கெல்லாம் ஒரே ரூல் தான். என்ன ரூல், லாஸ்ட் 1 digit, இங்கே பவரில் என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ லாஸ்ட் 1 digit என்னவாக இருக்கணும் அப்படின்னா 0 or 5ஆக இருக்கணும். ஸோ இப்போ 25 அப்படின்னா 5 power 2, ஸோ பவரில் 2 இருக்குது. அப்போ லாஸ்ட் 2 digit என்னவாக இருக்கணும் அப்படின்னா எய்தர் 0வாக இருக்கணும், அல்லது 25ஆக இருக்கணும், அல்லது 50ஆக இருக்கணும், அல்லது 75ஆக இருக்கணும். ஸோ 0, 25, 50 or 75ஆக இருக்கணும். அதாவது இந்த 25ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஸோ 25 into 2 50, 25 into 3 75, 25 into 4 100 வரும். ஸோ 100க்கு லாஸ்ட் 2 digit 2 0வாக இருக்கணும். இப்படி இருந்தால் இது 25ஆல் டிவிசிபிள் ஆகும். தென் 125ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 3 digit, ஏன்னா அதை 5 power 3ன்னு எழுதுவோம். ஸோ லாஸ்ட் 3 digit இஸ் 0 or 125. ஸோ இந்த 125 அல்லது இந்த 125ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 250 வரும். தென் இந்த 125ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 375 வரும். தென் இந்த 125ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 500 வரும். ரைட், இந்த 125ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 625 வரும். தென் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 750, 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 875. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 3 digit இருந்தது அப்படின்னா அது 125ஆல் டிவிசிபிள் ஆகும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட் 2 digit 25ஆல் டிவிசிபிள் ஆகணும். இப்போ 25ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா இந்த நம்பர் இருந்தால் தான் 25ஆல் டிவிசிபிள் ஆகும். தென் 125ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா இந்த நம்பர் இருக்கணும். ஓகேவா, இந்த நம்பர் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதை பார்த்தோன்னே இது 125ஆல் டிவிசிபிள் ஆகுமே அப்படின்னு நீங்கள் ஃபெமிலியராக ஆய்க்கிடலான்றக்காக அந்த நம்பரை நான் உங்களுக்கு நோட்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இன்கேஸ் ஒரு நம்பர் கொடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 86,508.5 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரில் இது 125ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிக்கணும், இந்த 125ஐ நம்ம எப்படி எழுதுவோம் 5 க்யூப்னு எழுதுவோம். அப்போ 5 க்யூப்னா பவரில் 3 இருக்குது. அப்போ லாஸ்ட் 3 digit, அப்போ லாஸ்ட் 3 digit 125ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ இங்கே லாஸ்ட் 3 digit வந்து 250. ஸோ 250ன்றது 125ஆல் டிவிசிபிள் ஆகும். தேர்ஃபோர் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 125. ஓகேவா, வெரி வெரி சிம்பிள். ஸோ கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ லாஸ்ட் 3 digit 125ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ அந்த 125ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா எந்தெந்த நம்பராக இருக்கணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ 20, 55, 875, 965 இந்த நம்பர்லாம் 5ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டால் லாஸ்ட் 1 digit 0 or 5ஆக இருக்கணும். ஸோ எல்லாமே 0 and 5ஆக இருக்குது. ஸோ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 5. தென் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் 25, 625, 550, 675. இப்போ இதில் லாஸ்ட் 2 digit என்ன இருக்குது அப்படின்னா 25ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. அதாவது 25, 50, 75, 100ன்ற மாதிரி. ஸோ அதனால் இது 25ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ சேம் திங் தான் இங்கேயும் 125ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா லாஸ்ட் 3 digit
125 மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஸோ 125 மல்டிபிள்ஸ்ன்றது இதுதான். ஸோ 0, 125, 250, 375, 500, 625, 750, 875. ஓகே, வெரி வெரி சிம்பிள். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஒன்ஸ் ஒரு 2x ஸ்பீடில் போட்டு நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இல்லைனா இதை நான் பிடிஎஃப் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுப்போம். அந்த பிடிஎஃப் பார்த்தா கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 and 9. ஸோ 3 and 9க்கு நார்மல் டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஜிட் சம்மை, ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய டிஜிட் சம்மை, சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ஆல் அல்லது 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 4, 3, 7, 1 அப்படின்னு. இப்போ 4371 which is divisible by 3 or which is divisible by 9 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டை ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணால் 7 + 3 10, 10 + 4 14, 14 + 1 15. So 15 is divisible by 3. Therefore this number is divisible by 3. So 15 is not divisible by, so it's not divisible by 9. Therefore this is not divisible by 9. இவ்வளோதான் கான்செப்ட். சம் ஆஃப் டிஜிட்ஸ் 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அந்த சம் ஆஃப் டிஜிட் 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது 9ஆல் டிவிசிபிள் ஆகும். எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும். ஓகே, வித்தவுட் ரிமைண்டர் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா தட் ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9. ஓகே, இப்போ இது 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு தெரியறதுக்கு நமக்கு 3 டேபிள்ஸ் தெரியணும் அண்டு 9 டேபிள்ஸ் தெரியணும். ஸோ எதுக்கு சார் அந்த 3 டேபிளும் 9 டேபிளும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர், ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர், இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நம்பருக்கு நம்ம இது 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா அல்லது 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி, இப்போ இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறோம். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும்போது 8 + 5, 8 + 5 is 13, 13 + 6 is 19, 19 + 1 is 20, 25, 27, 30, 38, 48, 58, then 58 + 3 61, ரைட்டா? 61. இப்போ இப்படி ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம விட்டுடலாம். சம்டைம்ஸ் அடிஷனில் இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கும்போது மேபி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் சம் டெக்னிக் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த டிஜிட்டல் சம் எப்படி யூஸ் பண்ணுறது? ஸோ எங்கெல்லாம் 9 வருதோ அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ இங்கெல்லாம் 9 வருது. ஸோ இந்த 5 + 4 9, 5 + 4 9, 6 + 3 9. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 5. ஸோ 2 + 5 is 7. ஸோ 61ஓட டிஜிட்டல் சம் 7 தானே. ஸோ டிஜிட்டல் சம், நீங்கள் சம் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுறத விட டிஜிட்டல் சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 and 9க்கு டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? இது 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா அல்லது 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு? வெரி சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 எடுத்துக்கலாம். 3 டேபிளில் இப்போ 3 டேபிளில் வரக்கூடிய ஆன்சர்லாம் பாருங்களேன். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆன்சரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் இதே தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து அதாவது 21 × 3, 22 × 3, 23 × 3, இந்த மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நான் உங்களுக்கு 20 வரைக்கும் எடுத்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ 1 × 3 3. ஸோ 3யோட டிஜிட்டல் சம் என்ன? 3. இங்கே 6. இது என்னது? 9. ஸோ 1 + 2 டிஜிட்டல் சம் என்ன வரும்? 3 வரும். 1 + 5 டிஜிட்டல் சம் என்ன வரும்? 6 வரும். 1 + 8 டிஜிட்டல் சம் என்ன? 9. 2 + 1 டிஜிட்டல் சம் என்ன? 3. 2 + 4 டிஜிட்டல் சம் என்ன? 6. 2 + 7 டிஜிட்டல் சம் என்ன? 9. 3 + 0 டிஜிட்டல் சம் என்ன? 3. 3 + 3 டிஜிட்டல் சம் என்ன? 6. 3 + 6 டிஜிட்டல் சம் என்ன? 9. ஸோ 9 + 3 டிஜிட்டல் சம் என்ன? 3. 4 + 2 டிஜிட்டல் sum என்ன? 6. 4 + 5 digital sum என்ன? 9. So this digital sum is 3, which one is 6, which is 9, which is 3, which is 6. இப்போ அந்த டிஜிட்டல் சம்மை நீங்கள் ஒரு செக் பண்ணுறீங்களா? டிஜிட்டல் சம்மில் நமக்கு என்ன வருது?
369 369 369 மாறி மாறி வருதா? அப்போ 3 டேபிள் அப்படின்னா ஒரு நம்பர் 3 டேபிளால் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பரோடைய டிஜிட்டல் சம் என்னவாக இருக்கணும்? எய்தர் 3 ஆர் 6 ஆர் 9 இப்படி இருந்தால் அந்த நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 3 it will be its digital sum will be 3 or 6 or 9. ஓகே, வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி அந்த நம்பரை நீங்கள் 3 டேபிளால் கேன்சல் பண்ணி பண்ண வேணாம். ஜஸ்ட் டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணுங்கள். டிஜிட்டல் சம்மில் அந்த கொஸ்டினுடைய டிஜிட்டல் சம் 3 ஆர் 6 ஆர் 9 அப்படின்னு வந்தால் தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. வெரி வெரி சிம்பிள், ரைட்டா? ஸோ அது எவ்வளோ பெரிய நம்பராக வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4 5 6 3 2 7 5 1. இப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் டிவிசிபிள் பை 3 ஆர் நாட்? நார்மலாக நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் படி என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம், கரெக்டாக? நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் படி என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண என்ன வரும்? 4 + 5 is 9, 9 + 6 is 15, 15 + 3 is 18, 18 + 2 is 20, 20 + 7 27, 27 + 5 32, 32 + 1 is 33. ஓகேவா? ஸோ 33, ஸோ விச் இஸ் 3ஆல் டிவிசிபிள் பண்ணோம் அப்படின்னா 11. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு சம் டைம் ஆகும். தென் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கு சம் டைம் ஆகும். ஸோ இந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இதுவே சிம்பிள் தான், பட் இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் சம்னா 5 + 4 is 9 கேன்சல் பண்ணிடலாம், 6 + 3 is 9 கேன்சல் பண்ணிடலாம், 2 + 7 is 9 கேன்சல் பண்ணிடலாம், மிச்சம் இருக்குது 5 1. ஸோ இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 6. ஸோ ஒரு நம்பரை டிஜிட்டல் சம் பார்க்கும்போது 3 ஆர் 6 ஆர் 9 வந்தால் that number is divisible by 3, therefore this number is divisible by 3, ரைட்டா? வெரி வெரி சிம்பிள். ஸோ ஆஸ் மச் அஸ் சிம்பிளாக தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ டிஃபிகல்ட்டாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார், இப்போ 3க்கு ஒரு நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா டிஜிட்டல் சம் ஷுட் பி 3 6 ஆர் 9. இப்போ 9ஆக இருக்கணும்னா அதுக்கு 9 டேபிளில் செக் பண்ணுங்கள். இப்போ 9 டேபிளில் ஒரு பியூட்டி என்னென்னா இதோட டிஜிட்டல் சம் 9, திஸ் ஒன் இஸ் 9 9 9 9. ஸோ 9 டேபிளில் நீங்கள் எந்த ரிசல்டன் நம்பர் பார்த்தாலும் அதோட டிஜிட்டல் சம் 9 தான் வரும், ரைட்டா? அப்போ எ நம்பர் which digital sum is 9, that number is divisible by 9. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் சம் 9 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணி அந்த நம்பரை நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க வேணாம். ஜஸ்ட் டிஜிட்டல் சம் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் சம் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். ஸோ டிஜிட்டல் சம் டெக்னிக்கில் ஒன் மோர் ஈஸி எதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, இது நானாக போடுறேன், 1 9 7 அப்படின்னு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்? 9 எங்கெல்லாம் இருக்குது அதை ஒமிட் பண்ண பார்ப்போம். ஸோ அப்போ 9 எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 5 + 4 9, தென் வேறு எங்கே 9 இருக்குது? 7 + 2 9, இங்கே ஒரு 9 இருக்குது. ஸோ 5 + 4 9. ஸோ அப்போ சப்போஸ் இங்கே 8 இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஒரு 7, இதுக்கு அடுத்து ஒரு 6 5 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 9 இல்லை. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் 8 + 7 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 + 7 is 15. அதுக்கடுத்து இந்த 15 + 6 நீங்கள் போட வேணாம். இந்த 1 + 5 6 தானே, இந்த 6 வச்சு நீங்கள் 6 ஆட் பண்ணலாம். அப்போ 6 + 6 is 12. ஸோ 12னா 1 + 2 is 3. ஸோ 3 + 5 is 8. ஸோ அதே ஆன்சர் தான் வரப்போகுது நம்ம. ஓகேவா? இப்போ டிஜிட்டல் சம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டபுள் டிஜிட்டாக இருந்தால் அதை சிங்கிள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அடிஷனுடைய ஸ்பீடு, ஆட் பண்ணுறதுக்கான ஸ்பீடு நமக்கு ஈஸியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேவா? குயிக்காக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதனால் நார்மல் டெக்னிக் இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் சம் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இது சம் எக்ஸாம்பிள். இந்த நம்பர்
3ஆல் அல்லது 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ இப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு பார்க்குறதுக்கு இந்த 2 நம்பருமே செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் டிவிசிபிள் ஆகிறத பார்க்கலாம், அடுத்து 9க்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3, இது 9. ஸோ 3ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்னவாக இருக்கணும்? 3ஆக இருக்கணும், 6ஆக இருக்கணும், 9ஆக இருக்கணும். அதாவது டிஜிட்டல் சம் 3 ஆர் 6 ஆர் 9ஆக இருக்கணும். ஸோ 9ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா டிஜிட்டல் சம் ஆஸ் இட் இஸ் 9ஆக இருக்கணும். ரைட், இப்போ செக் பண்ணுவோம். 2 + 4 is 6, ஸோ விச் இஸ் divisible by 3. 7 + 2 is 9, ஸோ 9 which is divisible by 3. 9 கேன்சல் பண்ணால் 4 + 2 is 6, ஸோ which is divisible by 3. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 which is divisible by 3. 81 which is 9, ஸோ which is divisible by 3. ஸோ இங்கே 9 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. therefore which is 9 தான், எல்லாமே கேன்சல் ஆனாலும் அந்த 9 தான் எடுத்துப்போம். ஸோ which is divisible by 3. ஸோ இங்கே 8 + 1 is 9, 4 + 3 is 7, 7 + 2 is 9. ஸோ இங்கே 9 இதுவும் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 9, 8 + 1 is 9, 4 + 3 is 7, 7 + 2 is 9, ஸோ which is divisible by 3. ஸோ நீங்கள் சம் ஆஃப் டிஜிட் போட்டு அதை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் கொடுக்குறத விட டிஜிட்டல் சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணுவோம். 4 + 2 is 6, ஸோ டிஜிட்டல் சம் 9 வரல, ஸோ which is not divisible by 9. ஓகேவா? ஸோ 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27, 24 வராது. ஓகேவா? நீங்கள் டேபிள்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் சம் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி அதை நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்றத நீங்கள் டேபிள்ஸ் பக்கமே போகலாம். ஜஸ்ட் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் சம்மில் இந்த நம்பர் வந்தால் அது 3ஆல் டிவிசிபிள் ஆகும், வரலை அப்படின்னா அது டிவிசிபிள் ஆகாது. வெரி சிம்பிள். 7 + 2 is 9, therefore which is divisible by 9. ஸோ 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 + 2 is 6, ஸோ which is not divisible by 9. ஸோ இங்கே 6 + 3 is 9, 1 + 2 is 3, so which is not divisible by 9. 8 + 1 is 9, so which is divisible by 9. So 9 கேன்சல் பண்ணால் டிஜிட்டல் சம் 9 வருது, ஸோ which is divisible by 9. ஸோ இங்கே 8 + 1 is 9, 4 + 3 is 7, 7 + 2 is 9, so which is divisible by 9. ஸோ இங்கே 9, 8 + 1 is 9, so which is 9 divisible by 9. ஓகே, வெரி சிம்பிள். நார்மல் டெக்னிக் இல்லாமல் டிஜிட்டல் சம் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 11. இந்த 11 அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறது, ஈஸியாக பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நார்மலாக இந்த 11உடைய டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அந்த ஆல்டர்னேட்டிவ் பிளேசஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 6 1 2, ஸோ 8 4 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இதில் ஆல்டர்னேட்டிவ் பிளேசஸ் பாருங்கள். அதாவது இந்த 4 இந்த 4, ஓகேவா? ஒரு நம்பர் விட்டு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு இல்லைனா ஆடு பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூ ஈவன் பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ ஆடு பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூ 4 + 4 ஆட் பண்ணால் 8. ஸோ அதே மாதிரி ஈவன் பிளேசஸில் இருக்கக்கூடிய 6 + 2 என்ன வரும்? 8 வரும். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் பிளேசஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் எய்தர் 0 வரணும் அல்லது 11 வரணும். ஸோ 0 ஆர் 11 வந்துச்சுன்னா அந்த நம்பர் 11ஆல் டிவிசிபிள் ஆகும். இது வந்து நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். ஸோ இந்த 11உடைய டிவிசிபிலிட்டி ரூலை 2 விதமாக பார்க்கலாம். ஸோ நான் 2 விதமும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் வந்து இந்த மாதிரி. ஸோ ஆல்டர்னேட் பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதாவது ஆடு பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதாவது இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னா இந்த நம்பரில் இதில் ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், ஃபிஃப்த் நம்பர், சிக்ஸ்த் நம்பர், செவன்த் நம்பர். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடு பிளேசஸ்லனா 1 3 5 7 இது எல்லாம் ஆட் பண்ணணும். ஈவன் பிளேசஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த வரக்கூடிய ஆன்சருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா எய்தர் 0 ஆர் 11 வந்ததுன்னா அந்த நம்பர் 11ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கோம். இப்போ இந்த நம்பரில் 3 6 3
இப்போ இந்த 3 6 3ல் இந்த ஆல்டர்னேட் நம்பர், அதாவது 3 ஒரு நம்பர் விட்டு 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 வரும். ஸோ இங்கே ஈவன் பிளேஸில் 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 0. தேர்ஃபோர் 363 அப்படின்றது 11ஆல் டிவிசிபிள் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். 111 is 11, 3 11s are 33, ரிமைண்டர் 3. ஸோ 3 11ஆல் டிவிசிபிள் ஆகுதுல்ல. ஸோ டிவைட் பண்ணாமல் ஆல்டர்னேட் பிளேசஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு மட்டும் ஆட் பண்ணி அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், ஆன்சர் வந்துடும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினில் 4 6 2. ஸோ 4 + 6 என்னது 10, 10 + 2 என்னது 12. ஸோ அதே மாதிரி ஈவன் பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஈவன் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆட் பண்ணால் 9 + 5, 9 + 5 is 14, 14 + 2 is 16. இப்போ இங்கே 12 இருக்குது, இங்கே 16 இருக்குது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா 16 - 12 which is 4. ஸோ which is not equal to 0 and 11. ஸோ 0க்கும் ஈக்குவலாக இல்லை, 11க்கும் ஈக்குவலாக இல்லை. அதனால் இந்த நம்பர் எதால் டிவிசிபிள் ஆகாது? 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஓகேவா? வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 4 5 6 9 2 2 divided by 11. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 111 is 11, 4 11s are 45, பேலன்ஸ் 1. அப்போ 1 × 11 11, பேலன்ஸ் 5. ஸோ 5னா 55, பேலன்ஸ் 4, ரிமைண்டர் 3. ஏன்னா 33 வரும், 33 போக மிச்சம் 9 இருக்கும், which is 88, ரிமைண்டர் 4 இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகாது. ஸோ சிம்பிள், ஆல்டர்னேட் பிளேசஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆடு பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தனியாக ஆட் பண்ணுங்கள், ஈவன் பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தனியாக ஆட் பண்ணுங்கள். தென் அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் எய்தர் 0வாக இருக்கணும் அல்லது 11ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் அது 11ஆல் டிவிசிபிள் ஆகும். இது ஒரு டைப், இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்றத அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ 11 பார்க்குறதுக்கு முன்னாடி, ஓகே 11 பின்னாடி பார்ப்போம். இந்த 11 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 7 and 13 பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த 7 and 13 என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் நம்ம 11க்கும் யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்பரில் இப்போ இந்த நம்பர் 11ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்குறேன். அப்போ நார்மலாக இந்த நம்பரை நம்ம எப்படி போடுவோம்? ஆல்டர்னேட் பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ 9 + 6 என்ன வரும்? 9 + 6 is 15, 15 + 5 is 20. அடுத்து 8 + 7 is 50, 50 + 5 is 20. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 0 வருது. அதனால் இது 11ஆல் டிவிசிபிள் ஆகும். இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட், இருக்கக்கூடிய நம்பரை 3 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஆல்டர்னேட் பிளேசஸ் வந்து கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சம் பீப்புள்ஸ் வந்து இது என்ன பண்ணுவாங்க, சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடு பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள், ஈவன் பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆட் பண்ணுங்கன்னா நிறையா பேர் இதில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ எப்படி மிஸ்டேக்ஸ் விடுவாங்க அப்படின்னா, அவங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இதை ரஃப் ஒர்க்கில் எழுதி இதை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ 9 + 6, ஸோ 9 + 6 தென் 9 + 5 இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மேலே 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டுக்கிட சொல்லுவோம். இதை என்ன பண்ணுவாங்க, ஆடு பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்ன்றதுனால இந்த 1 + 3 இந்த 6 + 9 ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 + 3 3 + 5 இதை ஆட் பண்ணி 9 எடுத்துப்பாங்க. ஈவன் பிளேசஸில் ஆட் பண்ணுறது வந்து 2 + 4 4 + 6 ஸோ 12ன்னு எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது 3ன்னு வரும், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 and 11. அதனால் இது 11ஆல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்றவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர்ஸை விட மேலே நம்ம 1 2 3 4 போட்டிருக்கோம் இல்லையா, சம் பீப்புள்ஸ் அதை ஆட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பேர், எல்லாரும் இல்லை, சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காக இன்னொரு டெக்னிக் என்னென்னா, இது நீங்கள் 3 3 செக்டாராக பிரிச்சுக்கோங்க. இப்போ 3 3 நம்பர்ஸாக பிரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 3 நம்பர்ஸாக, இது ஒரு 3 நம்பர், இது ஒரு 3 நம்பர். அந்த 3 நம்பர் என்ன? 3 நம்பர் 855, இது 679. இப்போ நீங்கள் ஆல்டர்னேட் நம்பரை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 3 3
டிஜிட்டாக 3 நம்பர்ஸாக பிரித்து இதில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம எடுக்கிறோம். இதில் ஆல்டர்னேட்டிவாக எடுக்கும்போது இந்த மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே 855 ப்ளஸ் இங்கே ஏதோ ஒரு 121 இருக்குன்னா இதை ஆட் பண்ணும்போது ஒரு 3 டிஜிட் நம்பர் தான் நமக்கு வரும். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், அதே 1 2 3ன்னு போட்டோம்னா 1 + 3 வந்து 4 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 855 + 121 அப்படின்றது ஒரு பெரிய நம்பராக இருக்கும். ஸோ இங்கே மிஸ்டேக்ஸ் குறைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். 3 டிஜிட்டாக பிரித்ததுக்கப்புறம் அதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி சப்ராக்ட் பண்ணலாம்? 800 - 600 is 200, 70 - 50 is 20, 9 - 5 is 4. அப்போ 200 - 20 180, 180 - 4 is 176. ஸோ 176 11ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டால் 111 is 11, 111 is 11, ரிமைண்டர் 6. ஸோ 6. ஸோ டிவிசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்டர்னேட் பிளேசஸை இருக்கக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அது 0 or 11 அப்படி போட்டாலும் கரெக்ட். அல்லது 3 டிஜிட்டாக 3 வேல்யூவாக பிரித்து அதுக்கு ஆல்டர்னேட் பிளேசஸை ஆட் பண்ணி டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் கரெக்ட். சேம் திங் தான். 11க்கு என்ன ரூலோ அதே தான், பட் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா 7, 11 and 13 இந்த 3 நம்பருக்கும் அப்ளிகபிள். ஓகே, இந்த 3மே ப்ரைம் நம்பர். ஸோ இந்த 3 ப்ரைம் நம்பருக்கும் 7, 11, 13 இதுக்கு இந்த கண்டிஷன் அப்ளிகபிள். ஓகேவா? ஓகே, இப்போ 3 டிஜிட்டாக நான் பிரிச்சுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 டிஜிட்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா 375 ஒரு 3 டிஜிட், 478 ஒரு 3 டிஜிட். இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது, 3 டிஜிட் இல்லை. ஸோ நீங்கள் 3 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இதை 0வாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது 591, 837 வந்து ஒரு 3 டிஜிட். தென் இதை 3 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க 0 போட்டு. அதே மாதிரி இங்கே 432, 402, 973 இங்கே 2 மட்டும்தான் இருக்குது, அப்போ 2 0. ரைட்டா? இப்போயும் மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுட்டோம். மாற்றி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 375 இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். அப்போ 375 + 12 என்ன வரும்? 387. இதை இன்னொரு ஆல்டர்னேட் பிளேசஸ் 478 இருக்குல்ல, அதிலேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். அதிலேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 - 1, 400 - 300 is 100, 80 - 70 is 10, 8 - 7 is 1. ஸோ 100 - 10 90, 90 - 1 89. ஸோ 89 அப்படின்றது எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்? 7ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம் 70 + 19 அப்படின்னு. ரைட்டா? 70 + 19 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 17 இங்கே கேன்சல் ஆகும், இங்கே கேன்சல் ஆகாது. தேர்ஃபோர் திஸ் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 7. ஸோ 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ நாட் டிவிசிபிள் பை 11 ஆல்சோ. 13ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 89 டிவைடட் பை 13. ஸோ 13ஆல் டிவிசிபிள் ஆகுமா? டிவிசிபிள் 3 3 is 9. ஸோ அப்போ 9 எங்கே வரும்? 3ல் வரும். தென் 13, 130. ஸோ 89 இஸ் ஆல்சோ நாட் டிவிசிபிள் பை 13. ஸோ இந்த நம்பர் 13ஆல் டிவிசிபிள் ஆகாது. 13ஆலையும் டிவிசிபிள் ஆகாது, 11ஆலையும் டிவிசிபிள் ஆகாது, 7ஆலையும் டிவிசிபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 015 837 591. ஸோ இதையும் அதே மாதிரி தான். இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தனியாக ஆட் பண்ணுங்கள். ஸோ பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தனியாக ஆட் பண்ணால் 591 + 15. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 606 வரும். ஸோ 837 - 606 நமக்கு என்ன வரும்? 231 வரும். ஸோ 231 அப்படின்றது 7ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ 7ஆல் டிவிசிபிள் ஆகும்னா 1 7 is 7, 3 7s are 21. ஸோ ரிமைண்டர் 2, again 3. ஸோ which is divisible by 7. ஸோ 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 11ஆல் டிவிசிபிள் ஆகும். ஏன்னா 231 அப்படின்ற நம்பர் 11ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ எப்படி டிவிசிபிள் ஆகும்? 231 divisible by 11. ஸோ 111 is 11, 2 11s are 22, ரிமைண்டர் 1. ஸோ 1. ஸோ 11ஆலையும் டிவிசிபிள் ஆகும். 13ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ 231 130 + 101 எழுதிக்கலாமா? 231. இப்போ 101 அப்படின்றது 13ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணணும்.
இப்போ 13 டேபிளில் 101 வருமா? ஸோ 13 டேபிளில் 101 வரணும் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரிக்கு பார்ப்போம். இப்போ ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 13 டேபிளில் 101 வருமா வராதா அப்படின்றது கொஸ்டின். இப்போ நமக்கு 13 டேபிள் தெரிஞ்சால் 101 வருமா வராதான்றதை ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 13 டேபிளில் 101 வராது. ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு இந்த டேபிள் தெரியல சார். இப்போ டேபிள் தெரியாமல் இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் இந்த 13 ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 101 வருமா வராதான்றதை செக் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், இந்த 13 நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 130 வரும். அப்போ கண்டிப்பாக 13க்கு முன்னாடி, அதாவது 10க்கு முன்னாடி எய்தர் 13 இன்ட்டு 9 அல்லது 13 இன்ட்டு 8 இதில் தான் இந்த 101 வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா 130க்கு நியரஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அதனால். ஸோ இதை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். 130லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 13 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 127. அப்போ 113 வரும். அப்போ அகைன் இதிலிருந்து நீங்கள் ஒரு 13 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வருமா? சாரி, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். த்ரீ மைனஸ் 3 3 தானே? சாரி, 117. அப்போ 117லேருந்து அகைன் ஒரு 13 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 104 வரும். ஸோ 101 வராது. ஸோ இந்த ஒரு நம்பர் இந்த டேபிளில் வருமா வராதான்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன்று நீங்கள் 10லேருந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டு போகலாம். இன்னொரு மெத்தட் ரொம்ப சிம்பிள், டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணலாம். இப்போ 13 அப்படின்ற நம்பரை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 101 வரணும். ஓகேவா? இன்கேஸ் 13 டேபிளில் 101 அப்படின்ற ஒரு நம்பர் வந்தால் ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது 101 வரும். ரைட்டா? ஓகே. இப்போ இந்த 1க்கும் 3க்கும் டிஜிட்டல் சம் என்ன? 4. 1க்கும் டிஜிட்டல் சம் என்ன? 101க்கு டிஜிட்டல் சம் 2. அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சரில் டிஜிட்டல் சம் 2 வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸும் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 2 வரணும். அப்போ இங்கே என்னென்ன நம்பர் போடலாம்? 1 போடலாம், 2 போடலாம், 3, 4, 5, 6, 7, 8 ஆர் 9. ஓகேவா? அகைன் 10 அப்படின்னா அது 1ன்னு வந்துடும். இப்போ 4 இன்ட்டு 1 என்ன வரும்? 4 வரும். ஆனால் எனக்கு என்ன தேவை? 2 தேவை. ஓகே, அப்போ இது கிடையாது. 4 இன்ட்டு 2, 4 2 சார் 8, எனக்கு தேவை 2, அப்போ இதுவும் கிடையாது. 4 3 சார் 12, 4 3 சார் 12, அகைன் இதோட டிஜிட்டல் சம் 3, ஆனால் எனக்கு தேவையான டிஜிட்டல் சம் 2, ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. 4 4 சார் 16, ஸோ 1 + 6 is 7, ஸோ எனக்கு தேவை 2, அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. 4 5 சார் 20, 4 5 சார் 20, ஸோ டிஜிட்டல் சம் 2, இங்கேயும் 2 வருது. அப்போ மேபி இது ஆன்சராக இருக்கலாம். இப்போ நீங்கள் 5 மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ 13 இன்ட்டு 5 என்ன வரும்? 1 5 is 5, 3 5 are 15, ஸோ ஆன்சர் இஸ் 65. ஸோ எனக்கு தேவை 101, அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அகைன் 6, 4 6 are 24, 2 + 4 is 6, எனக்கு தேவை 2, அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. 4 இன்ட்டு 7 28, ஸோ 2 + 8 is 1, ஸோ எனக்கு 2 + 8 is 1, எனக்கு தேவை 2, அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ 4 8s are 32, 3 + 2 is 5, ஸோ which is not equal to 2, ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. 4 இன்ட்டு 9 வரதுக்கு பாசிபிளே இல்லை. ஏன்னா 9 அப்படின்னா 130 - 13 வரும் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு நம்பர் இந்த டேபிளில் வருமா வராதா, ஐ மீன் பெரிய நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24th டேபிளில் இந்த நம்பர் வருமா, 26th டேபிளில் இந்த நம்பர் வருமானு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணுறதுக்கு பதிலாக டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி அந்த டேபிளில் இந்த நம்பர் வருமா வராதான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23, ஓகேவா? இப்போ 23 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 23 வந்து ஒரு 16ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? 16ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 × 1 2, 6 3s are 18, 2 6 are 12, 12 + 3 15. ஸோ ஆன்சர் இஸ் 368.
இப்போ 368 அப்படின்ற நம்பர் 23 டேபிளில் வருமா வராதா அப்படின்றது கொஸ்டின். இப்போ 368 அப்படின்றது 23, இப்போ இருக்கக்கூடிய நம்பர் 23, அந்த 23யை இன்ட்டு 10 பண்ணோம் அப்படின்னா 230. அப்போ 230யோட பெருசாக இருக்குது. அப்போ 230யை நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? 230யை சப்ராக்ட் பண்ணாலும் ரைட்டு தான், இல்லை 230க்கு மேலே நீங்கள் செக் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகே, அது உங்களோட கன்வீனியன்ட். இது ரெண்டாவது பார்ப்போம். இப்போ 368 அப்படின்றது 230யோட பெருசு. அப்போ 230யோட பெருசு அப்படின்னா 10 இன்ட்டு 23 230, அதுதான் மேக்ஸிமம். 10க்கு மேலே தான் எனக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ எய்தர் இங்கே என்ன வரலாம், 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, இந்த மாதிரி தான் எனக்கு ஆன்சர் வரப்போகுது இதில். இப்போ இதை ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். ஸோ இங்கே டிஜிட்டல் சம் என்னது, 6 + 3 9. ஸோ மிச்சம் இருக்குது 8. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் டிஜிட்டல் சம் 8 வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் டிஜிட்டல் சம் 8 வரணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 + 3 5. ஸோ இங்கே என்ன வரும், 2 வரும். ஸோ 5 2s are 10. 10னா 1, எனக்கு தேவை 8. ஸோ திஸ் இஸ் நாட் ஆன்சர். ஸோ இங்கே டிஜிட்டல் சம் வந்து 3. ஸோ 5 3s are 15. ஸோ 1 + 5 is 6, ஆனால் எனக்கு தேவை 8. ஸோ திஸ் இஸ் நாட் ஆன்சர். ஸோ இங்கே 4. ஸோ அப்போ 4 5s are 20. ஸோ 20னா 2 டிஜிட்டல் சம், எனக்கு தேவை 8. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஆன்சர். ஸோ இங்கே 5. ஸோ 5 5s are 25. 2 + 5 is 7. ஸோ எனக்கு தேவை 8. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ அடுத்தது இதோட டிஜிட்டல் சம் 6. ஸோ 6 5s are 30. ஸோ 3 + 0 3. ஸோ எனக்கு தேவை 8. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ இங்கே 7. 7 5s are 35. ஸோ 3 + 5 is 8. மேபி இது ஆன்சராக இருக்கலாம். ஸோ 16 × 23 நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூவாக 15 மல்டிப்ளை பண்ணி 14 மல்டிப்ளை பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த டிஜிட்டல் சம் டெக்னிக் தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து சம்டைம்ஸ் கேன்சலேஷனில் வந்து இந்த டேபிளில் இந்த நம்பர் வருமா வராதான்றதை செக் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேபிள்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டிஜிட்டல் சம் அப்படின்ற ஒரு இதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 7, 11 and 13க்கு நம்ம என்ன பார்த்தோம், ஆல்டர்னேட் வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக 3 டிஜிட்டாக பிரிச்சுக்கிட்டு அந்த 3 டிஜிட்டை ஆல்டர்னேட்டிவாக, அதாவது இந்த 3 டிஜிட் இதோடைய ஆல்டர்னேட், இந்த 3 டிஜிட் விட்டு அடுத்த 3 டிஜிட் இதை ஆட் பண்ணுங்கள். தென் இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் 7 டேபிள் ஆர் 11 டேபிள் ஆர் 13 டேபிளால் டிவிசிபிள் ஆகணும். டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 7, 11, 13ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் ஃபெமிலியரை நம்ம என்ன பார்த்தோம், ஃபெமிலியர் வேல்யூ அப்படின்றது வந்து 2க்கு பார்த்தோம், 4க்கு பார்த்தோம், 8, 16, 32, 64 எக்ஸட்ரா. ஸோ அடுத்து 5, 25, 125, 625 எக்ஸட்ரா. அடுத்து 3, 9. அடுத்தது 7, 11, 13 பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய நம்பர். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ப்ரைம் நம்பரை எப்படி எழுதுறது? ஓகே, ப்ரைம் நம்பர்னு இல்லை, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எது ப்ரைம் நம்பராக இருக்கலாம் ஆர் நார்மல் நம்பராக இருக்கலாம். இப்போ இந்த ப்ரைம் நம்பராக இருந்தால் அந்த நம்பரை வந்து நம்ம எப்படி பண்ணணும், 1 × something தான் எழுத முடியும். அப்போ அந்த ப்ரைம் நம்பருடைய டேபிள் இல்லைனா அந்த டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி அது அந்த நம்பரில் வருமா வராதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா, இப்போ 14 அப்படின்றதுக்கு தனியாக டிவிசிபிலிட்டி ரூல் கிடையாது, 15 அப்படின்றதுக்கும் தனியாக டிவிசிபிலிட்டி ரூல் கிடையாது, 72க்கும் அதே மாதிரி தனியாக டிவிசிபிலிட்டி ரூல் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? இப்போ 6 அப்படின்ற நம்பரை நீங்கள் 2 × 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இப்போ 2 × 3 என்ன வரும், 6 தான் வரும். இப்போ 2க்கு ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு தெரியும், 3க்கும் டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். இப்போ ஒரு நம்பர் 6ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் 2ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 3ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். ஸோ இந்த 2 நம்பராலையும் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் 6ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ 48ன்னு எடுத்துக்கலாம். இந்த 48 அப்படின்ற நம்பர் 6ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறேன்.
அப்போ இந்த 6-ஐ நீங்கள் என்ன பண்ணலாம், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி? 2, 3. அப்போ 2 உடைய கண்டிஷன் என்ன? லாஸ்ட் டிஜிட் 2ஆல் டிவிசிபிள் ஆகணும். இங்கே லாஸ்ட் டிஜிட் 8. ஸோ 8 அப்படின்றது 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ரைட். இப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட், அதாவது டிஜிட்டல் சம் என்ன வரணும்? டிஜிட்டல் சம் வந்து என்னவாக இருக்கணும்? 3 or 6 or 9 இருக்கணும். இங்கே டிஜிட்டல் சம் என்ன வரும்? 8 + 4 is 12. 12னா 1 + 2 is 3. ஸோ டிஜிட்டல் சம் 3, தேர்ஃபோர் இது 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும். அதனால் இந்த 48 அப்படின்ற நம்பர் 6ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை நீங்கள் கோப்ரேமாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்போ கோப்ரேமாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, கொடுத்துருக்கிறதே ப்ரைம் நம்பர் அப்படின்னா அந்த டிஜிட்டல் சம் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த டேபிள், அதாவது இப்போ 23 அப்படின்றது ஒரு நம்பர், ஒரு ப்ரைம் நம்பர். இப்போ 23 அப்படின்ற டேபிளில் அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் வருமா வராதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இது வருமா வராதான்றதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா மேபி கொஸ்டினில் கோஷன் கொடுத்துருப்பாங்க அல்லது ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஸோ கோஷன் கொடுத்துருப்பாங்க அல்லது ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ட்ரிக்காக யூஸ் பண்ணுறதுன்றதை நான் பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன? 216 டிவைடட் பை 6. இந்த நம்பர் 260 அப்படின்ற நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 144 அப்படின்ற நம்பர் 12ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா. தென் 648 அப்படின்ற நம்பர் 72ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 6, 12, 72 இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன ஆகும்? 6ஐ ஸ்ப்ளிட் பண்ணால் 2 × 3, 12ஐ ஸ்ப்ளிட் பண்ணால் 3 × 4, 72ஐ ஸ்ப்ளிட் பண்ணால் 8 × 9. ரைட். இப்போ 2 உடைய டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட் 2ஆல் டிவிசிபிள் ஆகணும். 6 அங்கே இருக்குது லாஸ்ட் டிஜிட்டாக. ஸோ 6 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே. தென் 3யோட டிவிசிபிலிட்டி ரூல், டிஜிட்டல் சம் வந்து 3, 6, 9 இந்த மாதிரி வரணும். அப்போ இங்கே டிஜிட்டல் சம் என்ன வரும்? 6 + 2 8, 8 + 1 9. ஸோ டிஜிட்டல் சம் 9 வருது. இது 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும். தேர்ஃபோர் இந்த நம்பர் 6ஆல் டிவிசிபிள் ஆகும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், 144 டிவைடட் பை 12. ஸோ 12 அப்படின்றத நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் 3 × 4ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 3யோட டிவிசிபிலிட்டி ரூல். 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? டிஜிட்டல் சம் வந்து 3, 6, 9 வரணும். ஸோ டிஜிட்டல் சம் இங்கே என்ன வரும்? 4 + 4 is 8, 8 + 1 is 9. ஸோ which is 9, ஸோ which is divisible by 3. அண்ட் 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 4 அப்படின்றத 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ பவரில் 2 இருக்கிறதுனால லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ 44 is divisible by 4, therefore which is divisible by 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 648 டிவைடட் பை 72. ஸோ 648 72ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க. ஸோ 72வை நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, 8 × 9 அப்படின்னு. ஸோ 9ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட், அதாவது டிஜிட்டல் சம் வந்து 9 வரணும். டிஜிட்டல் சம் 9 அப்படின்னு வந்தால் அந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இங்கே 6 + 4 10, 10னா 1. ஸோ 1 + 8 is 9. ஸோ டிஜிட்டல் சம் 9 வருது. தேர்ஃபோர் திஸ் நம்பர் இஸ் divisible by 9. இப்போ 8ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா 8 அப்படின்ற நம்பரை எப்படி எழுதலாம்? 2 க்யூப்னு எழுதலாம். ஸோ பவரில் 3 இருக்கிறதுனால லாஸ்ட் 3 டிஜிட், இங்கே மொத்தமே 3 டிஜிட் தான் இருக்குது. அந்த 3 டிஜிட் 8 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணுவோம். இப்போ 648 டிவைடட் பை 8, இதை நீங்கள் டேரெக்டாக 8ஆல் டிவைட் பண்ணாலும் ஓகே, அல்லது இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 400 ப்ளஸ் 248 டிவைடட் பை 8. ஏன்னா இந்த 8 டேபிளில் 400 டிவிசிபிள் ஆகும். ஸோ 18 is 8, இங்கே 5 8s are 40. ஸோ 15 வருமா? இப்போ நீங்கள் 248 மட்டும் செக் பண்ணால் போதுமானது. ஓகே, 248 நீங்கள் எப்படி செக் பண்ணுறது? ஸோ நீங்கள் 8 டேபிள் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 18 is 8, 2 8s are 16, 3 8s are 24. ஸோ 3 8s are 24, again 1 8s are 8. ஸோ இது டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த நம்பர் 8 டேபிளும் டிவிசிபிள் ஆகிறதுனால இந்த டோட்டல் நம்பரும்
72ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் டாபிக். ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் டிவிஷன் பண்ண தெரிஞ்சால் போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி அந்த டேபிள் வருமா வராதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 17 and 19 டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 17 and 19. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, இது வரைக்கும் கேட்கல. இன்கேஸ் இன் ஃப்யூச்சர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் இதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 17 கண்டிஷன் என்ன அப்படின்னா சப்ராக்ட் 5 times த லாஸ்ட் டிஜிட். ஓகேவா? சப்ராக்ட் 5 times த லாஸ்ட் டிஜிட் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க 3978. இதில் லாஸ்ட் டிஜிட் என்னது? 8. அந்த 8ஐ 5ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது இது எடுத்துக்கலாமா? 3978 3 9 7 8. இந்த 3978ல் லாஸ்ட் டிஜிட்டை பிரிச்சுப்போம். இந்த லாஸ்ட் டிஜிட்டை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும் 8 5s are 40. ஸோ அந்த 40ஐ இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணிடும். சப்ராக்ட் பண்ணால் 7ல் 0 போனால் 7, 9ல் 4 போனால் 5, இது 3. அகெயின் என்ன பண்ணுங்கள்? இந்த லாஸ்ட் டிஜிட் 7 இருக்க இந்த 7ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 5s are 35. ஸோ வரக்கூடிய ஆன்சரை இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 0 வருதா? ஸோ எய்தர் இந்த ஃபைனல் ஆன்சர் 0 அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 17 வரணும். ஓகேவா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 17, அதாவது 17 34 68 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 17ஆல் டிவைட் ஆகும். ஓகே, வெரி வெரி சிம்பிள். லாஸ்ட் டிஜிட்டை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர், அதாவது லாஸ்ட் டிஜிட்டை ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் 357. திரும்பவும் அதே ப்ராசஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் டிஜிட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டிஜிட்டை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். வரக்கூடிய ஆன்சரை இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சர் எய்தர் 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 17 அப்படின்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர் 17ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, தென் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 19. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 19 என்ன? இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணோம் 17க்கு, இங்கே 19க்கு ஆட் பண்ணுறோம். என்ன ஆட் பண்ணுறோம்? ஆட் 2 times த லாஸ்ட் டிஜிட். சேம் திங்கு தான் இங்கே நம்ம 2 times ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறோம்? 1 0 1 1 5 6. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? லாஸ்ட் டிஜிட்டை அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பிரிச்சுட்டு அந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 12. அப்போ இந்த 12ஐ இதோட ஆட் பண்ணுங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய நம்பரோட. அப்போ ஆட் பண்ணால் 7 2 1 0 1. அகெயின் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள்? லாஸ்ட் டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ 14 வரும். ஸோ அந்த 14ஐ இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 6 2 0 1 1026. அகெயின் ரிப்பீட் அதே இது பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுறது? லாஸ்ட் டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 12. ஸோ அப்போ 12 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 1 1. அடுத்து அதே ப்ரொசீஜர் தான். லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 12 வரும். ஸோ 12 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 2. ஸோ 23. இங்கே தப்பு பண்ணியிருக்கோமா? 16 26 17 27 1026 1026 into 2 12 114 114 4 2s are 8. Sorry, 4 2s are 8. 4 2s are 8. ஸோ 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 19 வரும். ஸோ 19 அப்படின்றது 19 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். தேர்ஃபோர் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 19. ஸோ 17க்கு என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட்டை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். சேம் டைம் 19 அப்படின்றதுக்கு வந்து 2ஆல் லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி தென் ரிமைனிங் இருக்க நம்பரோட ஆட் பண்ணணும். இங்கே சப்ராக்ட் பண்ணணும், இங்கே நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே,
இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நார்மல் டிவிசிபிலிட்டி ரூல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ், அதாவது 9, 99 இதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ 9, 99, 999, 9999 இந்த மாதிரி நம்பர் டிவிசிபிலிட்டி ரூலில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஒரு நம்பர் கொடுத்து திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 999 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது? ஸோ ரொம்ப சிம்பிள். 9 அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. சம் ஆஃப் டிஜிட் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. ஓகே, இது நார்மல் இது. ஸோ நார்மலாக சம் ஆஃப் டிஜிட் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ ஜென்ரலாக 9 மட்டும் கேட்டால் டிஜிட்டல் சம் 9 வரணும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் 99 இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ரூல் பார்க்கலாம். இப்போ 99க்கு என்ன பண்ணணும்? ஆட் 2 டிஜிட்ஸு அண்ட் டிவைடு பை 99. அதாவது இப்போ நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 45, 54. இப்போ என்ன பண்ணணும்? 2 டிஜிட்டாக, அதாவது இந்த 2 டிஜிட் இந்த 2 டிஜிட் அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்போ 54, 45. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 99 வருமா? ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து 99ஆல் டிவிசிபிள் ஆகுதா ஆகலையான்னு பாருங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். இதே 999 அப்படின்னா ஆட் 3 டிஜிட்ஸ் அண்ட் டிவிசிபிள் பை 999. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரேரஸ்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின், பட் ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 5346 அப்படின்றது 999ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா? ஸோ 2 டிஜிட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ 53 + 46. ஸோ ஆட் பண்ணால் 99 which is divisible by 99. Therefore this number is divisible by 99. Same thing 3861 divisible by 99 இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 38 + 61 which is 99. So which is divisible by 99. Therefore this number is divisible by 99. Again 4257 2 டிஜிட்டாக பிரிங்க. ஸோ 42 + 57. ஸோ ஆட் பண்ணால் 99 வரும். ஸோ which is divisible by 99. வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த 9, 99, 999 இது எல்லாமே வந்து ரொம்ப ரேரஸ்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின், பட் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளும் கூட. இப்போ நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் ஃபெமிலியராக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓகேவா? சம் ஃபார்மெட். ஸோ ஃபார்மெட் என்ன அப்படின்னா, இப்போ ரிப்பீட்டட் நம்பர்ஸாக இருக்கும். இப்போ அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இது மோஸ்ட்லி நிறைய எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஃபார்மெட்டை இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மெட் என்ன அப்படின்னா ஏபி, அதாவது 73, 73, 64, 64, 83, 83, 98, 98 இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்பர்ஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து இந்த நம்பர் எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து 23ன்னு எடுத்துக்கலாம். இந்த 23யை நீங்கள் 101ஆல் 23ன்னு இல்லை, நீங்கள் எந்த 2 டிஜிட் நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த 2 டிஜிட் நம்பர் வேணால் எடுத்து அதை நீங்கள் 101ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 23. இதே 44ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44 × 101னா 44. ஓகேவா? ஸோ அந்த 2 டிஜிட் நம்பரை 101ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏபி அந்த 2 டிஜிட் நம்பர் அப்படியே ரிப்பீட்டடாக வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த நம்பர் எல்லாமே எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்? 101ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே, இது 101 அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? ஏபி இது 4 டிஜிட் நம்பர். அப்போ டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் 3 டிஜிட்டாக இருக்கும். ஸோ அந்த 3 டிஜிட் எப்படி இருக்கும்? 101. இதே இது இப்படி இருக்குது, ஏபின்னு இருக்குது. இது 6 டிஜிட் நம்பர். இது 6 டிஜிட்ன்றதுனால ஃபைனல் ஆன்சர் வந்து 5 டிஜிட்டாக இருக்கும். ஸோ 5 டிஜிட் அப்படின்றது 10101. ஓகேவா? ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு. நீங்கள் வந்து டிவைட் பண்ணி இது பண்ணி கால்குலேட் பண்ண வேணாம்.
வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே நம்ம டிஜிட்டல் சம்மோ லாஸ்ட் டிஜிட்டோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ ஏபி அடுத்தடுத்த டிஜிட் இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணணும், அங்கே 4 டிஜிட் இருந்தால் இங்கே 3 டிஜிட், அங்கே 6 டிஜிட் இருந்தால் இங்கே ஆன்சர் 5 டிஜிட். அதாவது டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் வந்து 5 டிஜிட். 7 டிஜிட் இருந்தால் 6 டிஜிட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 101. ஓகேவா? 101 டிவிசிபிள் ஆகும். இப்போ இந்த நம்பர் கீழே கொடுத்துருக்க நம்பர் 737386869494. ஸோ இது எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா 101. இது உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா இது ஒரு 4 டிஜிட் நம்பர். அப்போ ஆன்சர் வந்து 3 டிஜிட்டாக தானே இருக்க முடியும். அப்போ 3 டிஜிட் அப்படின்னா 1 ஸ்டார்ட் பண்ணணும், திரும்ப 1 முடிச்சிடணும். ஸோ இங்கே 3 டிஜிட் மட்டும் வரணும். இங்கேயும் அதே மாதிரி தான் 101, இங்கேயும் 101. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அதே இது ஏபி. அப்போ ஏபினா இங்கே 6 டிஜிட்டு. ஸோ இங்கே 6 டிஜிட் அப்படின்னா இங்கே 5 டிஜிட் இருக்கும், 10101. ஸோ இந்த இது டிவிசிபிள் பை 10101, இதால் டிவிசிபிள் ஆகும். கரெக்டாக? ஓகே. ஸோ ஏபி இன்ட்டு 10101, அது ஏபின்னு வரும். சாரி, இன்னொரு ஏபி வரும், இங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ which is divisible by 10101. ஓகேவா? இப்போ கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க 383838, 646464, 919191. ஸோ இது எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா நீங்கள் 2ஆல் 3ஆல் 4ஆல் இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் இது சிம்பிளாக இது எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும், இங்கே ரிப்பீட்டடாக இருக்குது ஃபார்மெட்டு ஏபின்னு. ஸோ இது 6 டிஜிட்டு, தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 5 டிஜிட்டு. அப்போ 5 டிஜிட் அப்படின்னா 10101. 5 டிஜிட்ன்றது இந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும். ஓகே. இப்போ இந்த 10101 எப்படி எழுதலாம்? ஓகேவா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 7 × 13 × 37 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த 383838 அப்படின்ற நம்பர் 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 7ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 13ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 37ஆலையும் டிவிசிபிள் ஆகும். இதை ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் இல்லையா? ஸோ 3 × 7 × 13 × 37. ஸோ இந்த நம்பர் 383838 அல்லது 646464 அல்லது 919191 எந்த மாதிரி நம்பர் கேட்டாலும் அது 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 7ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 13ஆலையும் டிவிசிபிள் ஆகும் அண்ட் 37ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதில் 3க்கு டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது, 7க்கும் டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது, 13க்கும் டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது, 37க்கு டிவிசிபிலிட்டி ரூல் இல்லை. ஓகேவா? ஏன்னா 7 அண்ட் 13க்கு ஒரே டிவிசிபிலிட்டி ரூல் தான். 3 நம்பர்ஸாக நம்ம பிரிப்போம், 3 நம்பர்ஸாக பிரித்து அதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணால் அது 13ஆல் அல்லது 7ஆல் நம்ம டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே 383838ன்றதுனால அது டேரெக்டாக 13ஆல் டிவிசிபிள் ஆகும் அண்ட் 7ஆலையும் டிவிசிபிள் ஆகும். நீங்கள் 3 நம்பர்ஸாக பிரித்து அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? வெரி ஈஸி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது ஏபி. இதே 2 நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே இது 3 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆனால் ஏபிசின்னு ரிப்பீட் ஆனால் இங்கே எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா இங்கே 6 டிஜிட் நம்பர், மேலே கொடுத்துருக்க ஆன்சர் 6 டிஜிட் நம்பர், இங்கே 4 டிஜிட், அதாவது 1001. ஓகேவா? 1001ஆல் இது டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ விச் இஸ் டிவிசிபிள் பை 1001, 1001. ஸோ 365 which is divisible by 101. இப்போ இந்த 1001 எப்படி எழுதலாம்? 7 × 11 × 13. ஓகேவா? இந்த 7, 11, 13 இதோடைய டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சேம் ரூல் தான், ஒரே ரூல் தான். ஸோ 7ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 11ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 13ஆலையும் டிவிசிபிள் ஆகும்.
இப்போ கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஏபி 2 நம்பர்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தால் அதோட டிவிசிபிலிட்டி நம்பர் வந்து 10101. அங்கே 5 டிஜிட் இருந்தால் 4 டிஜிட், 4 டிஜிட் இருந்தால் 3 டிஜிட். இதே இது 3 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா 1001. ஓகேவா? 1001 இந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும். இப்போ இந்த 1001 எப்படி எழுதிக்கலாம்? 7 × 11 × 13. ஸோ இந்த 10101 எப்படி எழுதிக்கலாம்? 3 × 7 × 13 × 37 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த நம்பராலையும் அது டிவிசிபிள் ஆகும். ஓகே, இப்போ இந்த 2 ஃபார்மெட்லையும் கேட்கல, ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருந்தால் அது ஒரே நம்பர் எப்படி ரிப்பீட் ஆகும்? ஏன்னு. இப்போ இந்த நம்பரை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இப்போ இந்த நம்பரை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் 4 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி? ஏஏஏ, அதாவது ஏபிசின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இப்போ ஏபிசின்னு ஸ்ப்ளிட் பண்ணால் இது எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்? 1001 டிவிசிபிள் ஆகும். இதே இது நீங்கள் ஏஏ, அதாவது ஏபின்ற ஃபார்மெட்டில் பிரிச்சிருக்கீங்க. அப்போ இந்த நம்பர் வந்து எந்த இதில் டிவிசிபிள் ஆகும்? இங்கே 6 டிஜிட்டு, அப்போ இங்கே 5 டிஜிட்டு, 10101 டிவிசிபிள் ஆகும். அண்ட் சேம் திங் இங்கேயும் அதே தான். ஏபி ஃபார்மெட், திஸ் இஸ் 10101 which is 1001. அப்போ ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தால் அது 1001 டிவிசிபிள் ஆகும், 10101 டிவிசிபிள் ஆகும். அண்ட் ஆல்சோ 1001 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 7 × 11 × 13. அண்ட் 10101 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 3 × 7 × 13 × 37. தேர்ஃபோர் இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் 7 டிவிசிபிள் ஆகும், 3 டிவிசிபிள் ஆகும், 11 டிவிசிபிள் ஆகும், 13 டிவிசிபிள் ஆகும், 37 டிவிசிபிள் ஆகும். கரெக்டாக? 3, 7, 11, 13, 37. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ அதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ். இதையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணணுன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரிமைண்டர் தியரம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஸோ டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 383838 இருக்குல்ல, இந்த மாதிரி நம்பர் இருக்கும். 3838-5. இந்த டேஷில் எந்த நம்பர் வந்தால், அதாவது மேக்ஸிமம் என்ன நம்பர் நான் ப்ளேஸ் பண்ணால் இந்த ஹோல் நம்பர் டிவிசிபிள் பை 9 இருக்கும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் டிஜிட்டல் சம் பார்ப்போம். டிஜிட்டல் சம் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, நம்பரு 5437. இப்போ 5 + 4 9, 7 + 3 is 10, 10 + 5 is 15. ஸோ 15 1 + 5 6. அப்போ 6. அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வந்தால் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த இடத்துல 3 அப்படின்னு வந்தால் மட்டும்தான் 9 வரும். ஸோ 3 தவிர 4 வந்துச்சுன்னா 6 + 4 1ன்னு மாறிடும். ஸோ நான் சொல்கிறது புரியுதில்ல? டிஜிட்டல் சம்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 6 + 5 என்ன வரும்? 11 வரும், 2 வந்துடும். அப்போ டிஜிட்டல் சம் டெக்னிக் யூஸ் பண்ணி இப்படி சால்வ் பண்ணுற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க, அல்லது ரிமைண்டர் கேட்பாங்க. ஸோ ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் ஹோல் நம்பரையும் நீங்கள் டிவிசிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த நம்பர் பாருங்கள், 383838 is divisible by 13. இப்போ இந்த ரிப்பீட்டடாக வரக்கூடிய நம்பர் எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகுன்றது எனக்கு தெரியும். எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்? இப்போ இந்த நம்பர் 38 ஏபி ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நம்பர், இதை வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0 + 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 5 தனியாக எடுத்து போடுறேன். அப்போ இதோடைய கண்டிஷன் எனக்கு தெரியும். இந்த நம்பரோட கண்டிஷன் எனக்கு தெரியும். என்ன கண்டிஷன்? இங்கே 6 டிஜிட் இருக்கிறதுனால இங்கே 5 டிஜிட்டு. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டாக? அப்போ இந்த நம்பரை இது டிவைட் பண்ணிடும். அப்போ இந்த 5 அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நம்பர். ஸோ அந்த நம்பரை 13 டிவிசிபிள் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இந்த நம்பரை நம்ம 3 × 7 × 13 ×
37 எழுதிக்கலாம். அப்போ 13 டிவிசிபிள் ஆகும் இல்லையா அந்த நம்பர். ஸோ 13 இந்த நம்பர் எல்லாம் டிவிசிபிள் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5 மட்டும் நான் செக் பண்ணால் போதும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 டிவைடட் பை 13. ஸோ 5 அப்படின்ற நம்பர் 13 டிவிசிபிள் ஆகாது. தேர்ஃபோர் ரிமைண்டர் இஸ் 5. ஸோ அதே மாதிரி தான் ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 64 டிவைடட் பை 7. ஸோ 7 டிவிசிபிள் ஆகும். எது டிவிசிபிள் ஆகும்? இந்த 64 டிவிசிபிள் ஆகும். அப்போ மிச்சம் இருக்கிறது 8. அப்போ அந்த 8 மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். அப்போ 8/7 ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். ஏன்னா 1 7 is 7, ரிமைண்டர் 1 வரும். ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 1. ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய நம்பராக கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே டிவிசிபிள் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஏதாச்சும் சம் ஸ்பெஷல் கேசஸில் இதை வந்து நீங்கள் இது பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த ஸ்பெஷல் கேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 72 டிவைடட் பை 3. ஸோ இந்த 72 3 டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 8 மட்டும் வச்சு நீங்கள் ரிமைண்டர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 8/3. ஸோ 1 3 is 3, 2 3s are 6, ரிமைண்டர் 2. ஸோ இதோடைய ரிமைண்டர் 2. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் 94 6 is divisible by 37. ஸோ 37 எது டிவிசிபிள் ஆகும்? 94 0. ஓகேவா? ஸோ இது டிவிசிபிள் ஆகும். அப்போ மிச்சம் இருக்கிறது 6 தானே. அப்போ 6 டிவைடட் பை 37. ஸோ 6 37 டிவிசிபிள் ஆகாது. தேர்ஃபோர் ரிமைண்டர் இஸ் 6. ஓகேவா? வெரி சிம்பிள் கான்செப்ட். டிவிசிபிலிட்டி ரூலை இந்த மாதிரி ப்ரொஸ்பெக்டிவில் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷனில் அரௌண்ட் ஒரு 60 to 70 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப தரோவாக புரிஞ்சிடும். ஓகேவா? இன்கேஸ் எனி டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.